இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்துங்கிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு சயின்டிஸ்டஸ் குரூப் எல்லாருமே ஒரு டீமாக சேர்ந்து ஜுராசிக் வேர்ல்டுக்குள்ளே போகலாம் அப்படின்ட்டு வந்து பிளான் பண்ணுறாங்க. மெயினாக இந்த படத்தை வந்து நீங்கள் யாருக்காக போகலான்னு கேட்டிங்கன்னா, நம்ம பிளாக் விடோ ஸ்கார்லெட் ஜான்சனுக்காகவே இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா அவங்கள பிடிக்காதவங்க வந்து யார் தான் இருக்கான்னு சொன்னால் வந்து எதுவும் சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே அவங்கள வந்து பிடிக்கும். நானே ஒரு மிகப்பெரிய ஃபேன் தான் ஸ்கார்லெட் ஜான்சனுக்கு. அப்புறம் இந்த படத்தில் அவங்க ஸ்டார்டிங் வந்து அந்த மருந்து எடுக்க போயிருக்காங்க ஜுராசிக் வேர்ல்டுக்கு. அந்த மருந்து எடுத்தால் மட்டும்தான் வந்து மனித உயிரை வந்து காப்பாற்ற முடியும். அப்புறம் நீங்கள் அமேசிங் ஸ்பைடர்மேன் படத்தெல்லாம் ஃபஸ்ட்டு பார்ட் பார்த்துருப்பீங்க. ஒரு சயின்டிஸ்ட் வந்து லிசார்டாக மாறுவார். அதனால் மாறினார்னா அவர் கையை வந்து ஊனமாக இருக்கும். அந்த கையை சரி பண்ணுறதுக்காக மாறுவார். அதனால் இந்த டைனோசரோட உதவியினால் வந்து மருந்து கிடைக்கும்ன்ட்டு ஒரு ட்ரைப்ஸோடு உள்ளே போகிறாங்க. அதுவும் இந்த காட்டுவாசிங்க கூட்டத்தில் வந்து நல்லா பழகுனவங்க, அப்புறம் அடிக்கிறவங்க, காட்டுக்குள்ளே வந்து வெறித்தனமாக சண்டை போடுறவங்களோட வந்து ஒரு டீமாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்புறம் காட்டை பற்றியும் நல்லா தெரிஞ்சவங்கள வந்து ஒரு டீமாக கப்பல் வழியாக வந்து பயணம் மேற்கொள்கிறாங்க. அந்த மேப் எல்லாமே வந்து அவங்க கப்பலுக்குள்ளேயே வச்சுருக்காங்க. ஜுராசிக் வேர்ல்டு டைனோசர் வாழ்கிற இடத்தையும் அவங்க அந்த மேப்லேயே வந்து லொக்கேட் பண்ணிட்டாங்க. ரொம்ப டேஞ்சரான இடம்னால வந்து இவங்களுக்கு வந்து அந்த ட்ரைப்ஸோட உதவி வந்து கண்டிப்பாக தேவை. அதனால தான் அந்த குல்லா போட்டிருக்க இந்த ட்ரைப்ஸையும் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த காட்டுக்கு. ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரியுது, நம்ம வந்தது வந்து சாதாரண காடு கிடையாது. இது வந்து ஜுராசிக் வேர்ல்டான ஒரு பயங்கரமான நான்சஸ் இருக்க அரக்க கூட்டர்களும் இருக்க ஒரு காடு அப்படின்ட்டு வந்து அங்கே இருக்க ட்ரைப்ஸ் எல்லாத்துக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இதோட ஸ்டார்டிங் காட்சி வந்து எப்படி காமிச்சிருப்பாங்கன்னா, நம்ம கிங்காங் படம் பார்த்துருப்பீங்க. கிங்காங் படத்தில் எப்படி கிங்காங்கோட தீவுக்குள்ளே போகும்போது எப்படி காமிச்சிருந்தாங்களோ அந்த மாதிரி தான் இதையும் வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் அங்குள்ளே இருக்க எல்லாமே வந்து இடிஞ்சு போன இடமா வந்து காமிச்சிருக்காங்க. அப்புறம் அங்கே இருக்க தீவு எல்லாமே பார்த்திங்கன்னா கிங்காங் படத்தில் வந்ததும், அப்புறம் கிங்காங் த ஸ்கல் ஐலாண்டு, த ஸ்கல் ஐலாண்டுங்கிற படத்தில் வந்த மாதிரி தான் இருக்குது. எல்லாம் பயங்கரமாக பெருசாக ஒரு தீவாட்டமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த கிராஃபிக்ஸ் சீன், இந்த விஷுவலைசேஷன் சீன்லாம் பார்க்குறக்கு வந்து பயங்கர சூப்பராக தான் இருக்குன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த 2 சயின்டிஸ்ட்டும் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து டானிக்கையும் இன்ஜெக்ஷனையும் வந்து டைனோசர்கிட்டேருந்து எடுத்துகிட்டு போகிறது, இல்லை அதோட முட்டையிலேருந்து எடுக்க போகிறதா இருந்தாலும் சரி, அந்த பறவை வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து சூப்பராக காமிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் டைனோசர் வந்து அடிக்கடி வந்து பயமுறுத்துகிற சீனு இதெல்லாம் நீங்கள் 65 மில்லியன் இயர்ஸ் அகோங்கிற படத்தில் வந்து பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி வந்து காமிச்சிருக்காங்க. மொத்தம் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த்துங்கிற படம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜுராசிக் பார்க் வந்து தேர்டு பார்ட் பார்த்துருப்பீங்க. அதுதான் 90s வந்தது சொல்கிறேன். 90s 2002 வந்தது. ஜுராசிக் பார்க்கு தேர்டு பார்ட்டு பார்த்த மாதிரி தான் வந்து இந்த படமும் இருக்கும். அவ்வளோ பயங்கரமாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி கடைசியாக வந்து ஜுராசிக் வேர்ல்டு த ஃபாலன் கிங்டம், ஜுராசிக் வேர்ல்டு த கிங்டம் பிகின்ஸ் அந்த படம்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. அதில் காட்டாத எக்ஸ்பீரியன்ஸ் கூட இதில் பார்ப்பீங்க. ஏன்னா அது சிட்டிக்குள்ளேயே தான் வச்சு எடுத்திருப்பாங்க, டிவியில் கனெக்ட் ஆகிற மாதிரி. அது ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிங்காங் தீவாட்டமே வந்து காமிச்சிருக்காங்க. அதனால் வந்து இந்த படம் வந்து பயங்கர த்ரில்லிங்காக தான் இருக்குன்னு சொல்லணும். கண்டிப்பாக ஐமேக்ஸில் பார்க்கலாம். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் இந்த படம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.